வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசி பேரே நம்ம பல பேரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இந்த அரிசியில் நிறைய மருத்துவமைகள் இருக்குது. உணவாகவும் தீவனமாகவும் பயன்படக்கூடிய சிறு தானியங்களில் விசேஷமான வகையை சேர்ந்தது தான் இந்த குதிரைவாலி அரிசி. இது ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய குளூட்டன் இல்லாத ஒரு உணவு. இது மருத்துவ குணங்கள் மற்றும் ஆரோக்கிய நன்மைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பலவிதமாக பிரபலமாக பெயர் பெற்றது. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை பல நூற்றாண்டுகளாக நம்முடைய மக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய டயட்ல குதிரைவாலி அரிசியை சேர்த்துக் கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது நாம் சாப்பிடக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசி. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கூடியது இந்த குதிரைவாலி அரிசி அப்படின்றதால சுகர் பேஷண்ட்ஸ் இதை எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு வாழலாம். குதிரைவாலி அரிசியில் குறைவான கிளைசமிக் இருக்கிறதால இதை சாப்பிட்டதும் நம்மளுடைய ரத்தத்தில் உடனே சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும். இதனால பார்த்தோம் அப்படின்னா டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு, அதாவது நீரிழிவு என்று சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கும். ஏன் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ் கடுமையான உணவுகளை கடைபிடிக்கணும். அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவு பட்டியல் இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கணும். அப்பதான் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது குதிரைவாலி அரிசியும் குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு அப்படின்றதால தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோட வைத்து நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா குதிரைவாலி அரிசியை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட விடலாம். செரிமான ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்க குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். சீரான இடைவெளியில மலம் கழிக்கிறதுல ஊக்கப்படுத்தி மலச்சிக்கலை போக்குவதற்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து. இது நம்மளுடைய குடலை ஆரோக்கியமாக்கி செரிமானத்தை நமக்கு மேம்படுத்த ஆரம்பிக்கும். இதனால செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை இதுவும் நமக்கு இருக்காது. அஜீரணம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. நமக்கு செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கணும் அப்படின்னா நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய குதிரைவாலி அரிசியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் எடை பராமரிக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் யாரெல்லாம் குறைக்க விரும்புறீங்களோ குதிரைவாலி அரிசியை உங்களுடைய உணவுகளை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியில அதிக அளவு நார்சத்தும் குறைந்த கலோரிகளும் இருக்கு. ஸோ இப்போ நீங்க குதிரைவாலி அரிசியில செஞ்சிடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா கொஞ்சமா நீங்க சாப்பிடும் போதே அதில் இருக்கக்கூடிய இந்த நார்சத்து, கலோரிகள் இது எல்லாமே உங்களை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை தரும். உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீலை தரும். இதனாலவே நீங்க அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய கண்ட நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் நீங்க வெயிட் போட்டுக்க மாட்டீங்க. அதை நீங்க முதல்ல கண்ட்ரோல் பண்ணுவீங்க. குறிப்பா இதுல கலோரிகள் குறைவாக இருக்கு. இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியில நார்சத்து நமக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றதால இந்த நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கலோரிகள், அதாவது கொழுப்புகள், அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இனிமேலும் நீங்க ஏதாவது உணவுகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த உணவுகள் இருக்கக்கூடிய இந்த கொழுப்புகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு கலோரிகளை அதிகமாக உட்கொள்றது தடுக்கும். இதனாலவே உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ல உங்களுடைய உடம்பு வேணுமோ அதை கரெக்டா பராமரிக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும். இதய நலன் மேம்படுவதற்கு குதிரைவாலி அரிசியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். அடிக்கடி நம்மளுடைய உணவுகளில் குதிரைவாலி அரிசியை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். குதிரைவாலி போன்ற சிறு தானியங்களை உணவுல சேர்ப்பதன் மூலமாக இதய நோய் வரக்கூடிய ஆபத்தை குறைக்க முடியும். ஸோ அதுக்கு காரணம் குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாமே இருக்கு. ஸோ இது என்ன பண்ண முடியும்னா நமக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ராலோடைய அளவெல்லாம் நமக்கு குறைச்சிடும். அதாவது நமக்கு ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ பிபி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னாலும் நமக்கு இதய சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே பிபியை குதிரைவாலி அரிசி கண்ட்ரோல் பண்ணும். குறிப்பா குதிரைவாலி அரிசியில் பொட்டாசியம் இருக்கு அப்படின்றதால நமக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே போல நமக்கு ரத்த நாளங்களில் நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடாது. கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு இருந்தது அப்படின்னா அது இதயம் சார்ந்த மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற அபாயத்தை நமக்கு ஏற்படுத்தலாம். அதனால குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு குறைக்கப்பட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொள்வதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய உணவுகளில் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஊட்டச்சத்து நிறைந்தது குதிரைவாலி அரிசி அப்படின்றதால தொடர்ந்து நம்ம இது எடுத்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்கெல்லாம் இல்லாம போறதால நமக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம குறைத்துக் கொள்ளலாம், வராமலும் தடுக்கலாம்.
மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. விட்டமின்கள், தாதுக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் என பல ஊட்டச்சத்துக்கள் குதிரைவாலி அரிசியில் இருக்கு. இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கிய குதிரைவாலி அரிசிகள். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் இல்லாமல் போகிறதால உங்களுக்கு நோய்கள் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் குறைக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக குதிரைவாலி அரிசி வந்து குளூட்டன் இல்லாத ஒரு உணவு. குதிரைவாலி அரிசியில் குளூட்டன் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். ஆகியால கோதுமை, பார்லி போன்ற செலியாக் நோய்களை ஓரளவுக்கு உருவாக்கக்கூடிய தானியங்களுக்கு பதிலாக குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குதிரைவாலி அரிசி எப்படி எல்லாம் நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த குதிரைவாலி அரிசி வந்து பார்த்தோம்னா வடையாக கூட நம்ம எடுத்துக்கலாம், அல்லது தோசையாக கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம தயிர், சட்னி அதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அது கூட தொட்டுக்கொள்றது கூட குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தலாம். குதிரைவாலி அரிசியில் புலாவ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குதிரைவாலி அரிசியை மாவாக அரைத்து ஊத்தப்பம், இட்லி இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடலாம். குதிரைவாலி அரிசி எப்போதுமே நம்ம இது மாதிரி சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். குதிரைவாலி அரிசி எப்போதும் நம்ம ஈரமில்லாத ஒரு குளிர்ச்சியான இடத்துல காட்டு புகாத ஒரு பாத்திரத்தில் அடைத்து வைத்தோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் வந்து பார்த்தோம்னா பல காலத்துக்கு அது நமக்கு இருக்கும். ஸோ அது குறிப்பாக நம்ம எக்ஸ்பயர் ஆகாது, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய மதிப்பும் வந்து குறையாது. எனவே தொடர்ந்து எப்படியாவது உங்களுடைய உணவுகளை வாரத்தில் ஒரு தடவையாவது குதிரைவாலி அரிசியை வந்து சாப்பிட்டு அதில் கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.